முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் நம்ம பார்க்க போகிறது சஷ்டி விரதம் 48 நாள் நம்ம எப்படி இருக்க வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும், முருகப்பெருமானிடம் எப்படி கேட்டால் நாம் வேண்டுதல் நிறைவேறும். அடுத்த தகவல் பார்க்கலாம். பெண்கள் எப்படி இந்த விரதத்தை 48 நாட்கள் கடைபிடிப்பது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் தலைக்கு குளிக்கணுமா, கணவன் மனைவி சேர்ந்து இருக்கலாமா, அசைவம் சாப்பிடலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விக்கான பதில் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக இருக்குது. இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து சந்தேகங்களும் தீரும்னு நினைக்கிறேன். அப்படி அதற்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. முருகனுடைய அருள் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் வீடியோ பதிவினுடைய ஆரம்பத்தில் வேண்டிக்கிறேன். உங்களுடைய பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று முருகனிடம் நானும் பிரார்த்திக்கிறேன். அது என்ன முருகனுக்கு 48 நாள் விரதம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முருகனுடைய விரத நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய விரத நாட்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல சொல்லக்கூடியது மகா கந்த சஷ்டி விரதம். இருக்கிறதுலே உயர்வான உன்னதமான ஒரு விரதம் முருகனுடைய விரதங்களிலே. ரெண்டாவது கார்த்திகை விரதம், அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கார்த்திகை விரதம். அடுத்து சஷ்டி விரதம், ஒவ்வொரு மாதமும் வரும் இல்லையா, அந்த சஷ்டி விரதம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் வரக்கூடிய விரதம், பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய விரதம். இது எல்லாமே முருகனுடைய மிக உன்னதமான விரதங்கள். எல்லா விரதமுமே ஒன்று தான். எல்லா நாட்களுமே நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பாக முருகனுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித ஐயமும் கிடையாது. அப்புறம் ஏன் 48 நாள் விரதம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்நாளில் நாம் மனிதனாக பிறவி எடுத்ததற்கு பிரதிபலனாக முருகப்பெருமானினுடைய பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வருடத்தில் ஒரு முறையாவது 48 நாள் விரதம் அப்படிங்கிறத இருக்கணும். இருந்தோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த வித ஐயப்பாடும் இல்லை. மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறத யார் சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாரதர் தான் முதலாக முருகப்பெருமானுக்கு மிக உயர்ந்த விரதம் அப்படின்னு சொல்லி மகா கந்த சஷ்டி விரதத்தை நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னருக்கு சொல்லுவார். அந்த மன்னரோட பேர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்போது இதை எந்த நாளில் துவங்கிறது, என்னைக்கு துவங்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது தீபாவளி ஒட்டி வரும் எப்போவுமே. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ 48 நாள் அப்படிங்கிற விரதத்தை எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரக்கூடிய செப்டம்பர் 10ஆம் தேதி நம்மளுடைய விரதத்தை தொடங்க வேண்டும். தீபாவளி முடிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மகா கந்த சஷ்டி விரதம், அதாவது சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது 27ஆம் தேதி நிறைவடைகிறது. அப்போது நம்ம 10ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 27ஆம் தேதி வரைக்கும் நம்மளுடைய கணக்கு 48 நாள். இது எல்லாருக்குமே உகந்ததாக இருக்குமா அப்படின்னா, ஆண்களால் தொடர்ந்து 48 நாட்கள் விரதம் அப்படிங்கிறது நிச்சயமாக கடைபிடிக்க முடியும். ஆனால் பெண்களால் அப்படி கடைபிடிக்க முடியாது. அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, இப்போ இந்த 48 நாளில் கண்டிப்பாக சில பேருக்கு 2 தடவை வர வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ செப்டம்பர் 10 நம்ம தொடங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு மாதவிடாய் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்த 30 நாளுக்குள்ளே இன்னொரு தடவை வரும், அப்படி தானே? அப்போ 10 நாள் அப்படிங்கிறது இதில் தடைப்பட தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் 10ஆம் தேதின்னு சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் 5 நாளைக்கு முன்னாடி உங்களுடைய தேதி 10 வருது அப்படின்னா நீங்கள் முன்னாடி இருந்து ஆரம்பிச்சிருங்க உங்களுடைய விரதத்தை. அப்படி ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சரி கட்டிடலாம். இப்போது நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க, நான் 10 நாள் விரதம் இருந்துட்டேங்க்கா, அதுக்கு பிறகு என்ன செய்கிறது, நான் மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த 5 நாட்கள் நீங்கள் கணக்கு பண்ண வேணாம். 10 நாள் விரதம் இருந்துட்டீங்க, 5 நாள் மாதவிடாயில் போயிடுச்சு. அந்த 5 நாளை விட்டுட்டு அடுத்து 6ஆவது நாள் இருக்கு இல்லையா, அதை 11ஆவது நாள்லேருந்து அப்படி கணக்கு பண்ணிக்கங்க. அதாவது பொதுவாக உங்களுடைய தேதி வசதிக்கு ஏற்ற மாதிரி மாதத்தில் இந்த 48 நாளில் 2 தடவை நீங்கள் மாதவிடாய் ஆக போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே உங்களுடைய விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. டெய்லி தலை குளிக்கணுமா அப்படின்னா உங்களுடைய உடல் சூழ்நிலையை பொறுத்து 48 நாள் நான் சுத்தமாக தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தலைக்கு டெய்லி குளிக்கணும்னு அவசியம் இல்லை. செவ்வாய் வெளியில் மட்டும் குளிச்சுக்கலாம். இந்த சந்தேகத்திற்கான பதில் சொல்லியாச்சு. ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள உறவில் ஈடுபடலாமா அப்படின்னா, கணவன் மனைவி அப்படிங்கிறோம். இப்போ குழந்தைக்காக நாங்கள் இந்த வரம் இருக்க போகிறோம் விரதம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் 48 நாட்கள் அப்படிங்கிறது கணவன் மனைவி உறவில் ஈடுபடக்கூடாது. சரியா? அதுக்கான காரணம்
இந்த வீடியோ பதிவில் நான் வந்து சொல்ல விரும்பலை. 48 நாளில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கணவன் மனைவி உறவு ஏற்படும். அப்போ மற்றவங்களாம் இருந்துக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒத்துக்கிட்டு கணவன் மனைவி 2 பேருமே 48 நாள் விரதம் இருக்கணும் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் இப்போ நம்ம பெண்களாக இருக்கிற நம்ம மட்டும் நான் 48 நாள் விரதம் இருக்க போகிறேன், சஷ்டி விரதம் இருக்க போகிறேன் அப்படின்னா சில வீடுகளில் இதனால் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி பிரச்சனையை தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க கணவன் மனைவி உறவில் ஈடுபட்டுக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. ஆனால் திரும்ப தலை குளிச்சுட்டு வீடு பெட்ஷீட் எல்லாத்தையும் அலசிட்டு நம்ம திரும்ப அந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கணும். சரிங்களா? இருக்காமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதனால் ஒரு பிரச்சனை வர வேண்டாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அசைவம் வந்து சாப்பிடலாமா அப்படின்னா 48 நாள் நீங்கள் நிச்சயமாக அசைவம் அப்படிங்கிறது சாப்பிடவே கூடாது. ஆனால் வீட்டில் குழந்தைங்க இருக்குது, 40 நாள் சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க, கணவன் சாப்பிடாமல் இருக்க மாட்டார் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு சமைச்சு கொடுங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட வேணாம். 2 பேர் இருக்கிற இடத்துல பிள்ளைங்க 48 நாள் சாப்பிடாம இருக்க முடியாது, குழந்தைங்க குட்டி பிள்ளைங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், அதனால தவறே இல்லை. முருகப்பெருமான் எதுவுமே நினச்சிக்கிற போகிறதில்ல. இந்த விரதம் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது எதுக்காகலாம் இருக்கலாம் அப்படின்னா, அனைத்து தெய்வங்களும் ஒன்றான வடிவம் முருகப்பெருமான். திருமண தடை விலகணும், நோய் தீரணும், குழந்தை பாக்கியம் வேணும், பகை தீரணும், கடன் தொல்லையிலேருந்து நான் விடுபடணும், எனக்கு வேலையில் உயர் பதவி கிடைக்கணும், இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்க யாராக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி, கந்த கடவுளை நம்பி வழிபட்டோம் அப்படின்னா வந்த வினையும் இனி வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கலங்கிடுமே அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால எல்லா வினைகளும் ஓடிவிடும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் திருப்புகழில் கூறியிருக்கிறார். தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து பக்தர்களை காப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை. முதல்ல நீங்கள் எதுக்காக விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ எதுக்கெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். இதில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதற்கான ஒரு விரதத்தை நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிவிட்டு முருகப்பெருமான்கிட்ட நான் இதற்காக இந்த விரதத்தை இருக்க போகிறேன், முருகா எனக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் தாயாகவும் தந்தையாகவும் நின்று துணை நிற்பான் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. கந்தனை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்பதே உண்மை. இந்த விரதத்தை எதுக்காகன்னு முடிவு பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் 10ஆம் தேதி இருக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா 9ஆம் தேதியே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி படத்தை சுத்தம் பண்ணி வச்சுட்டு எல்லாமே பூஜைக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் காலையில் இப்போ என்னையிலேருந்து தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 கிழமைகளில் நம்ம என்றைக்கு வேணாலும் தொடங்கிக்கலாம். சரிங்களா? அடுத்து இல்லை கார்த்திகையில், சஷ்டி விரதத்தில், சஷ்டி நாளில், இந்த மாதிரி நாட்கள்லையும் நீங்கள் தொடங்கிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த நாளில் நீங்கள் தொடங்கிக்கலாம். இப்போது காலையில் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குளிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். காலையிலேயே நம்ம விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும், மாலையிலும் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அப்படிங்கிறது நிறைவேறும். முருகப்பெருமான் மீது நம்பிக்கை வைத்து இந்த விரதங்களை வழிபடும் பொழுது நாம் கேட்கும் அனைத்தையும் முருகப்பெருமான் நிச்சயமாக தருவான் என்பதில் எந்தவித ஐயப்பாடுமே இல்லை. இந்த விரதத்தை வந்து அனைவராலும் தொடர்ந்து கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது. அது நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து இருக்கிறது. இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து இருக்கணும்னா முருகப்பெருமான் நம்ம எவ்வளவோ விதங்களில் சோதிச்சு பார்ப்பார். இவன் அந்த நம்மளுடைய பக்தனாக இருக்கக்கூடிய இவன் இந்த விரதத்தை இத்தனை சோதனைகளிலிருந்து தாண்டி நமக்காக இந்த விரதத்தை இருந்து முடிப்பானா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் பார்த்துக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக அப்படி நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான்கிட்டருந்து அருள் நமக்கு அப்படிங்கிறது நிச்சயம் கிடச்சே தரும். என்னென்ன பதிகம்லாம் படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயிலேருந்து விடுபடணும் அப்படி இப்படின்லாம் நினைக்கிறோம் அப்படின்னா கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறதே நம்ம படிச்சுக்கலாம். அதில் வந்து கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு முருகப்பெருமானினுடைய பதிகம். நிச்சயமாக இது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கக்கூடியது. சரியா? இப்போது விரதத்தை தொடங்கிட்டோம். காலையில் நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சிட்டேன். கோவிலுக்கு பக்கத்தில் உங்களுக்கு கோவில் இருக்குன்னா கோவிலில் போயிட்டு முருகப்பெருமான்கிட்ட போய் நான் இதற்காக இந்த விரதம் இருக்க போகிறேன் முருகா, எனக்கு
இதை எனக்கு நிச்சயமாக செஞ்சு கூட நான் 48 நாள் விரதம் வந்து எந்த வித தடையும் இல்லாமல் நான் நிறைவேற்றதுக்கு எனக்கு வழி செய் முருகான்னு நம்ம வேண்டிட்டு வரணும். விநாயக பெருமானையும் வணங்கிவிட்டு உங்களுடைய வேண்டுதலை தொடங்க வேண்டும். முழு முதற் கடவுள் விநாயக பெருமான், அவர்கிட்டையும் நம்மளுடைய சங்கல்பத்தை சொல்லிவிட்டு நம்ம முருகப்பெருமான்கிட்டையும் சொல்லிவிட்டு, ஏன் இப்போ 40 நாளில் வந்து என்ன தடை வந்துட போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். இந்த விரத காலங்கள் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம கேத வீடு இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, சுப காரியங்கள் இல்லாது அசுப காரியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்திற்கு வீட்டிற்கு நம்ம செல்லக்கூடாது. 48 நாள் நீங்கள் விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வீட்டுக்கு போகக்கூடாது. மாலை போட்டு இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்னா, மாலை போட்டு இருக்கிறவங்க பிரச்சனையே இல்லை. மாலை நீங்கள் வந்து அன்னைக்கு இருக்க போகிற அன்னைக்கு நீங்கள் மாலை போட்டுடலாம். 48வது நாள் நம்ம மாலையை வந்து கழட்டிக்கலாம். ஆனால் மாலை போட்டிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி வீடுகளுக்கு நம்ம செல்ல மாட்டோம். மாலை போட்டிருக்கப்ப நம்ம கண்டிப்பாக அசைவம் சாப்பிட மாட்டோம், கணவன் மனைவி உறவில் ஈடுபட மாட்டோம். அப்படிங்கும்போது நமக்கு எந்த தொலையுமே இருக்காது. மாலை போடாமல் இருக்கும் பொழுது ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறோம், நமக்கு தெரியும். நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் இங்கே விரதம் இருக்கிறேன், நான் விரதம் இருக்கேன்னு சொல்ல மாட்டோம். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாம் கண்டிப்பான முறையில் அந்த 48 நாளில் நெகம் வெட்டுதல் அப்படிங்கிறது கூடாது, முடி வெட்டுதல் அப்படிங்கிறது கூடாது. கேத வீடு, வயசுக்கு வந்த வீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தீட்டு வீடுகளுக்கு நம்ம செல்லக்கூடாது. இதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரி எந்த ஒரு காரியமும் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முருகப்பெருமான்கிட்ட நம்ம வேண்டிக்கணும் நல்லபடியாக. நான் இந்த விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்ய வேண்டும். முருகா எனக்கு நீ கடைசி வரைக்கும் துணையாக இருந்து என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு நீ எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறணும். இதுக்கு தான் சொல்கிறது. ரொம்ப முக்கியமானவங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியலை அப்படின்றத நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் நம்மளுடைய விரதம் தடைப்பட்டது தான். அதைத்தான் சொல்ல வரேன் நான். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்க கந்தசஷ்டி கவசம் படிச்சுக்கலாம். எனக்கு நோய் இருக்குது, நோய் தீர்றதுக்காக தான் அந்த விரதம் இருக்கிறேன் அப்படின்றவங்க சண்முக கவசம் படிக்க வேண்டும். குழந்தை, சொந்த வீடு வேண்டி விரதம் இருப்பவர்கள் திருப்புகழை பாராயணம் செய்யலாம். அப்புறம் ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவோம். காலையும் சரி மாலையும் சரி தீபம் ஏற்றி வழிபடணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். சட்கோண கோலம் அப்படிங்கிறத போடணும். சட்கோண கோலம் அப்படின்னா என்னென்னா, எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, ஒரு ஸ்டார் போட்டு சரவண பவன் சுற்றி அந்த ஸ்டாரை சுற்றி எழுதிட்டு அதில் நடுவில் விளக்கேற்றி வைக்கிறது அப்படின்ற பார்க்கறது. ஆனால் மிகச்சரியான முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டார்லேயும் அந்த ஒவ்வொரு முடிவு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டாரோட எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் குட்டி குட்டியாக ஒரு ஸ்டார் வரும். அது நான் உங்களுக்கு இந்த பிக்சரில் காட்டுறேன். குட்டி குட்டியாக ஒரு ஸ்டார் வரும், அதுக்குள்ளே சரவண பவன் எழுதணும். 6 தீபம் ஏற்ற வேண்டும். சட்கோண தீபம்னு சொல்லுவோம். 6 தீபம் அப்படிங்கிறதான் முருகப்பெருமானருக்கு நாம் ஏற்றக்கூடிய மிக உயர்ந்த தீபம். 6 தீபம் ஏற்றணும். நடுவில் ஒன்று வச்சு ஏற்றாதீங்க. நெய் போட்டு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. என்னால் நெய்யெலாம் ஏற்ற முடியாது 48 நாள் காலையிலையும் சாயங்காலம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனசார முருகப்பெருமானை வேண்டினாலே போதுமானது. நீங்கள் நெய் எப்பவும் போல் நார்மலாக நல்லெண்ணெய் தீபமே நீங்கள் ஏற்றிக்கிறலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 108 முறை ஓம் சரவண பவ அப்படிங்கிறத நம்ம டெய்லி 48 நாள் சொல்லிக்கிட்டே வரலாம். இல்லை எழுதலாம், சொல்லிக்கிட்டே வரலாம். கந்தசஷ்டி கவசம்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பாடலாக போட்டு விட்டு கந்தசஷ்டி கவசம் கேட்டுக்கலாம், சண்முக கவசம் கேட்டுக்கலாம், எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். சரி, இப்போ விரதம் எல்லாமே நாங்கள் இருந்துட்டோம். 48 நாள் விரதத்தை எப்படி பூர்த்தி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரதத்தினுடைய கடைசி நாளில் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை முடித்துக்கொள்ளலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் உள்ள முருகனுடைய திருவுருவ படத்திற்கு அலங்காரம் செய்து உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைத்து முருகப்பெருமானை வணங்க வேண்டும். மாதவிடாய் நேரங்கள்லாம் நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போது நீங்கள் இப்போ விரதம்னு சொல்லிட்டீங்க, அப்போ நான் வந்து ஃபுல்லாகவே சாப்பிடவே கூடாதா அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் இருந்துக்கிட்டு 2 வேளை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இது 48 நாள் விரதத்துக்கு மட்டும் சொல்கிறேன். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வேறு, மகா சஷ்டி கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது வேறு. மகா கந்தசஷ்டி விரதம் ஒட்டி வரும்பொழுது அதுக்கான வீடியோ பதிவு நான் நிச்சயமாக போடுறேன். அதோடைய விரதம் அப்படிங்கிற முறைன்றது வேறு. நீங்கள் இதற்கு வந்து நான் 48 நாள் இருக்க முடியாது என்னால் அப்படிங்க ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்துக்கலாம். இல்லை 2 நேரம் நாள் இருக்க முடியும் அப்படின்னா 2 நேரம் சாப்பிடாமல் இருந்து ஒரு நேரம் விரதம் நீங்கள் விட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி தோதுமாக இருக்கோ, உங்களுடைய உடம்பு சூழ்நிலை எப்படி இருக்கோ அதற்கேற்றவாறு நீங்கள் முடிவு செய்து நீங்கள் உங்களுடைய விரதத்தை இருந்துக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா?
இதுதான் வந்து முருகப்பெருமானுக்கு 48 நாள் விரதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் முழுமையாக நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து நிச்சயமாக பதில் வந்து சொல்லுவேன். போன வருடம் வந்து தைப்பூசம் 48 நாள் விரதம் எப்படி இருப்பதுன்னு போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில். நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் வந்து பதில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் உங்கள் அந்த இதை வந்து போட்டு விடுங்க. நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை உடனே பண்ணிடுவேன். சரிங்களா? உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். உங்களுடைய விரதம் அனைத்தும் 48 நாள் முழுமையாக பூர்த்தி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். ஏதாவது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளேலிஸ்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணியிருக்கோம், போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.